326வது வேத வினாவிடை பகுதி. ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர்கள். சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தாலாம். முதலாவது கேள்வி. சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தாலாம். விடை ஆகார். ஆபிரகாமுக்கு சாராள் மனைவியாக இருக்கிறாள். குழந்தை பெற வேண்டும் என்பதற்காக சாராள் ஆபிரகாமுக்கு ஆகாரை கொடுத்த அந்த சம்பவம் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தாலாம். இரண்டாவது கேள்வி. பேராசை பெருநஷ்டம். விடை ஆகான். எரிகோவிலே சாபத்தீடானதை எடுத்த இந்த ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். மூன்றாவது கேள்வி. வேலியே பயிரை மேய்ந்தது போல. விடை ஆரோன். ஆரோன் மோசே மலையில் பிரமாணங்களை வாங்க சென்ற பொழுது ஜனங்களை நிர்வாணப்படுத்தி பொன் கன்றுக்குட்டிகளை செய்து வணங்க வைத்த காரியம். நான்காவது கேள்வி. ஓட்டமும் ஆட்டமும் உடம்புக்கு நல்லது. விடை ஆசகேல். ஆசகேல் கலைமான்களில் ஒன்றை போல ஓடுகிறவன். ஐந்தாவது கேள்வி. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. ஆபிரகாம் லோத்துவுக்கு விட்டு கொடுத்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆறாவது கேள்வி. பழம் பார்த்து காலம் போனவனுக்கு பரமனின் வேலை. ஆமோஸ் அத்திப்பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தவனை தீர்க்க தரிசனம் சொல்ல அளித்ததை பார்க்கிறோம். ஆமோஸ் என்பது விடை. ஏழாவது கேள்வி. தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். விடை ஆமான். முருதைக்காய்க்கு செய்து வைத்த தூக்கு மரத்திலே அவன் தூக்கிடப்பட்டான். எட்டாவது கேள்வி. எந்த வேலையும் இழிவில்லை, சோம்பல் தான் இழிவு. விடை ஆக்கில்லா. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கூடாரம் பண்ணுகிற வேலையை செய்தார்கள். ஒன்பதாவது கேள்வி. கொல்ல போனவனுக்கு நல்ல செய்தி. நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்ட பொழுது அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற காரணத்தினாலே ஞானிகளையும் ஜோசியக்காரரையும் கொல்ல சென்றதை பார்க்கிறோம். அதற்காக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த ஆரியோகு. 10வது கேள்வி. நல்ல கணவனானால் மனைவியும் நல்லவளாயிருப்பாள். விடை ஆஸ்நாத். யோசேப்பு ஒரு நல்ல மனிதன். அவனுடைய மனைவிதான் ஆஸ்நாத். 11வது கேள்வி. முதல் கோணல் முற்றும் கோணல். விடை ஆதாம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தினுடைய விளைவாக இந்த உலகம் முழுவதும் பாவம் பரவி கிடக்கிறது. கடைசி மற்றும் 12வது கேள்வி. சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. விடை ஆத்தாகு. எஸ்தர் ராஜ அரண்மனையில் இருக்கும் பொழுது இந்த ஆத்தாகு என்ற அதிகாரி தான் எஸ்தரிடமிருந்து செய்தியை முருதைக்காய்க்கும் முருதைக்காயிடமிருந்து செய்தியை எஸ்தருக்கும் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஓகே. ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் பெயர்களை பார்த்தோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.